சும்மா சொல்லக்கூடாது. வந்தாரு, சினிமாவை ஆண்டாரு, கிளம்பிட்டாரு. கூட்டம் செய்யறதுன்னு சொல்றீங்களே, அதுக்கு காரணம் 30 வருஷம். 30 வருஷம் ஒரு என்டையர் ஜெனரேஷனே வளர்த்ததுதான். ஸ்கூல் போற குழந்தையில இருந்து ரிட்டையர் ஆன ஏஜ் பீப்புளோட மனசை பிடிக்கிறது ஒன்றும் அவ்வளவு ஈஸி இல்ல பாருங்க. நோ மேட்டர் வாட் ஜானர் இட் இஸ், ஜஸ்ட் சே விஜய் படம், அவ்வளவுதான். 6 வயசுல இருந்து 60 வயசு வரைக்கும் எல்லாரும் உட்காந்து பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஷர்ட் மேல ஷர்ட் போட்டு போக்கிரி பொங்கல்னு ஆடின காலத்துல இருந்து பிளடி ஸ்வீட் வரைக்கும் எல்லாருக்கும் உங்க மேல அவ்வளோ பாசம். இதுக்கப்புறம் அண்ணா மாதிரி ஒரு ஹீரோவை நம்ம மக்கள் வர்ஷிப் பண்ணுவாங்களான்னு தெரியல. பசங்க பொண்ணுங்களுக்கெல்லாம் ஒரு அண்ணனா, தாய்மார்களுக்கெல்லாம் ஒரு பிள்ளையா, ஏஜ் பீப்புளுக்கெல்லாம் ஒரு பேரனா, எல்லாரும் நினைச்சது ஒன்ன மட்டும் தானா. மனுஷன் சிங்கம் மாதிரி அப்படியே அந்த ஸ்கிரீன்ல வந்து நிக்கிறப்போல அந்த கண்ணு, அந்த நட, அந்த ஆரா, அவரோட டான்ஸ், ஃபைட்டுன்னு வர்றப்போ அந்த கூஸ் பம்ப்ஸ் இருக்கே, இனி நீ போயிட்டா என்னால அப்படி ஃபீல் பண்ண முடியுமான்னு தெரியலனா. அந்த ஆளு சினிமாக்கு என்னதான் ஏன் பண்ணல? ஒரு மனுஷன் இவ்வளோ எஃபர்ட்லெஸ்ஸா சாமியா டான்ஸ் ஆட முடியும்னு காட்டினதே நீ தானா. இப்போ வேணா எல்லாரும் வேற வேற ஹீரோஸோட ஃபேன் ஆகிருக்கலாம், ஆனா சின்ன வயசுல எல்லாருமே அண்ணாவை ரசிக்காம இருந்திருக்கவே மாட்டாங்க. அவர் ஸ்கிரீன்ல வந்தாலே லாபம் தானே. அது பாக்ஸ் ஆஃபீஸா இருந்தாலும் சரி, ப்ரொடியூசரா இருந்தாலும் சரி, தியேட்டர் ஓனர்ஸா இருந்தாலும் சரி, நம்மள மாதிரி ஃபேன்ஸா இருந்தாலும் சரி. இது வர ஒரு படம் கூட டிராப் ஆகாம கன்சிஸ்டன்டா ஒருத்தர் 30 வருஷம் சினிமால பெரிய இடத்துல, அதுவும் இவ்வளவு ஹம்பிளா இருக்கிறது இஸ் நாட் எவ்ரி ஒன்ஸ். தெரியாமலோ அவரோட சின்ன சின்ன நுவான்சஸ், மேனரிசம் எல்லாம் இன்ஸ்பிரேஷனா எடுத்து இன்னைக்கு பல கோடி பேர் அவளை ஃபாலோ பண்ற ஆள்ல நானும் ஒருத்தன் நினைச்சு சந்தோஷப்படுறேன். I'll defend him in cinema for my entire life. உனக்குன்னு ஒரு அரண்மனை, உனக்குன்னு ஒரு ராஜ்யம், நீ ஸ்கிரீன்ல வந்தாலே வெடின்னு இருக்கிற காலத்தை விட்டுட்டு போறியேனா?